Taste Daily. Taste the Daily. ஆடி கிருத்திகை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் அவர்களுக்காக அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம். ஆறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இன்று ஆடி கிருத்திகை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் அலைமோதிய கூட்டங்கள். ஆறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த ஆடி கிருத்திகை கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் தொடர் விடுமுறை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர் குவிய முன்னும் உள்ளனர். அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. கோவில் நடை திறப்பதற்கு முன்பாக வெளியூரிலிருந்து வந்த பக்தர்கள் கோவில் முன்பு கடலில் புனித நீராடி நாளிக்கு குளித்து விட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் முருகனை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் இன்று பொது தரிசனம் 100 ரூபாய் கட்டணம் மற்றும் மூத்த குடிமக்கள் வரிசை என அனைத்து பக்தர்களும் அலைமோதிய கூட்டம். 100 ரூபாய் கட்டணம் வரிசை கோவிலை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்து தொலைத்து பக்தர்கள் நீண்ட வரிசையாக நின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இலவச கட்டணம் சென்று பக்தர்கள் பல மணி நேரம் சாமி தரிசனம் செய்து இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இந்த கூட்டம் குறிப்பிடத்தக்கது. ஆகினா விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Taste Daily. Taste the Daily.